ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேமிங் ஆஃப் சைக்ளோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜாகிரபியில் பேசிக் சைக்ளோன்ஸ் பற்றின பேசிக்ஸ் என்ன டைப்ஸ் இருக்குது, சைக்ளோன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பேசிக்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. பட் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்லையோ இல்லை ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லையோ இந்த நேமிங் ஆஃப் சைக்ளோன் வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த நேமிங் ஆஃப் சைக்ளோனில் நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ரீஜன்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி ஒரு சைக்ளோனுக்கு நேம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் நம்ம ஃபர்ஸ்ட் எதனால பார்க்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த டாபிக்கோட கண்டெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வெஸ்ட் பெங்கால்ல ரிமால் வெஸ்ட் பெங்கால்ல ரிமால் அப்படிங்கிற ஒரு சைக்ளோன் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ வெஸ்ட் பெங்கால்ல எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகர் ஐலாண்டுக்கும் அதே மாதிரி பங்களாதேஷோட கெப்புபாரா அப்படிங்கிற இந்த ரெண்டு இடத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சைக்ளோன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த சைக்ளோட நேம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிமால். அந்த சைக்ளோனுக்கு ரிமால் அப்படிங்கிற நேம் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதனால சைக்ளோனுக்கு எப்படி நேம் பண்றாங்க, அது நேம் பண்றதுல எந்தெந்த ரீஜன் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரிஸ், எந்தெந்த ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிமால் அப்படிங்கிற டேம் வந்து எந்த நாடு காயின் பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஓமன். இது வந்து ஓமன். இந்த நேம் யாரு காயின் பண்ணது அப்படின்னா ஓமன் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அரபிக் டேம். இந்த ரிமால் அப்படிங்கிறதுனா ஒரு அரபிக் டேம். அரபிக்ல இந்த ரிமால் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சாண்ட், மணல். ஓகேங்களா? ஸோ சாண்டுன்னு அர்த்தம். இந்த நேம் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து இந்த இந்தியன் பே ஆஃப் பெங்கால்ல வந்து இந்த சைக்ளோனுக்கு ரிமால் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், ஓமன் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கு, ஓமன் அப்படிங்கிறது அரேபியன் சீல இருக்கு. ஆனா இந்த சைக்ளோன் எங்க வந்திருக்கு, பே ஆஃப் பெங்கால்ல அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ எப்படி அரேபியன் சீல உள்ள ஒரு கண்ட்ரி, இந்தியன் ஓஷன்ல அரேபியன் சீல உள்ள ஒரு கண்ட்ரி பே ஆஃப் பெங்கால்ல நடக்கிற ஒரு சைக்ளோனுக்கு வந்து நேம் வைக்கிறாங்க அப்படிங்கறது வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபர்தரா கிளாரிஃபை பண்ண போறோம். ஸோ இந்த லொகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த சாகர் ஐலாண்ட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு லொகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க ஜியோகிராஃபி ஆப்ஷனலா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ்ல கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த சாகர் ஐலாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால்ல இந்த பார்ட்ல இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல கீழே. ஸோ இதான் வந்து சாகர். இந்த சாகர் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு ரிவரின் ஐலாண்ட். சாகர் அப்படிங்கிறது ஐலாண்ட், ரிவரின் ஐலாண்ட். எந்த ரிவர்னால இந்த சாகர் அப்படிங்கிற ஐலாண்ட் வந்து மேடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ கேஞ்சஸ் அப்படிங்கிற ரிவர்னால மேடான ஒரு ரிவரின் ஐலாண்ட் அப்படின்னா என்ன, இந்த சாகர் அப்படிங்கிற ஐலாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மேப் மட்டும் நீங்க லொகேஷன் கொஞ்சம் பாத்துக்கோங்க, சாகர் அப்படிங்கிறது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து இந்த நேமிங்கோடைய பேக்ரவுண்ட் எப்படி இந்த நேமிங் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த நேமிங்கை பொறுத்தவரை ரெண்டு முக்கியமான ஆர்கனைசேஷன் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் யார் யார் அப்படின்னா வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் பத்தி நீங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல படிச்சிருப்பீங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் படிக்கும்போது வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் பத்தி படிச்சிருப்பீங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. ஓகேங்களா? யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. ஸோ இதோடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1873ல இன்டர்நேஷனல் மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து வந்ததான் என்ன அப்படின்னா இந்த வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் எந்த இயர் கொண்டு வர்றாங்க அப்படின்னா 1950 இந்த ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வராங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன இன்டர்நேஷனல் மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. ஆனா அந்த வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அஃபிஷியலா 1950 வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 185 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு 185 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. இவரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இந்த வெதர் அட்மாஸ்பியர்ல உள்ள கண்டிஷன்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து கண்ட்ரிஸ்க்கு இடையில ஷேர் பண்ணிக்கிறதா என்ன இவங்களுடைய முக்கியமான வேலை. ஸோ அப்ப இந்த ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறமா எக்கனாமிக் அண்ட் சோசியல் கமிஷன் ஃபார் ஏசியா அண்ட் த பசிபிக். ஓகேங்களா? எக்கனாமிக் அண்ட் சோசியல் கமிஷன் ஃபார் ஏசியா பசிபிக். ஸோ இது எதுக்கு கீழே வர ஆர்கனைசேஷன் அப்படின்னா இது யூஎன்னுடைய எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஆர்கனைசேஷன், எக்கோசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, எக்கனாமிக் சோசியல் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கு கீழே வர்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் சோசியல் கமிஷன். இந்த யுனைடெட் நேஷனுடைய எக்கனாமிக் சோசியல் கவுன்சிலை பொறுத்தவரை இது எப்ப கொண்டு வர்றாங்க அப்படின்னா 1945ல இந்த ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இவங்க என்ன அப்படின்னா இவங்களோட முக்கியமான வேலை வந்து சோசியல் கல்ச்சரல் எக்கனாமிக் எல்லா ஸ்பியர்லுமே ஒரு கண்ட்ரி அண்ட் ரீஜன்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியமான நோக்கம். ஸோ இவங்களுக்கு கீழே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இது வந்து யூஎன்ல ஒரு 6 ஆர்கனைசேஷன் இருக்கு. அதை வந்து யூஎனோட பிரின்சிபல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ஆர்கனைசேஷன். ஸோ இதுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 54 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? 54 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. மெம்பருடைய டென்யூர் எவ்வளவு அப்படின்னா 3 இயர்ஸ். மெம்பருடைய டென்யூர் வந்து 3 இயர்ஸ். ஸோ ஒவ்வொரு இயருக்கும் 18 மெம்பர்ஸ் வந்து புதுசா எலக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த ஆர்கனைசேஷன். இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்றாங்க, இந்த சைக்ளோனை நேமிங் பண்றதுல முக்கியமான ரோல் வந்து பிளே பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதை பொறுத்தவரை இதோடைய பர்பஸ், இந்த
எக்கனாமிக் அண்ட் சோசியல் கமிஷன் ஃபார் ஏஷியன் அண்ட் த பசிபிக். இதோட இது என்ன அப்படின்னா டு இன்க்ரீஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் ஏஷியா அண்ட் த ஃபார் ஈஸ்ட். ஸோ இந்த ஃபார் ஈஸ்ட் ரீஜன்லையும் ஏஷியாலையும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க, இந்த நேமிங் ஆஃப் சைக்ளோன்ல இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்றாங்க. சரிங்களா? ஸோ வேர்ல்டு மெட்டீரியலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா வேர்ல்டு மெட்டீரியல் ஆர்கனைசேஷன், அப்புறம் அதுக்கப்புறமா இன்னொரு ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து 1972ல த பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோன் பிடிசி, பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோன் பிடிசி, பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா? எப்போ ஃபார்ம் பண்றாங்க? 1972ல வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் சைக்ளோன் வார்னிங் அண்ட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் இன் த நார்த் இந்தியன் ஓஷன் ரீஜியன். ஸோ முக்கியமா நார்த் இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல சைக்ளோன் வந்துச்சு அப்படின்னா அந்த சைக்ளோனுக்கு ஏர்லி வார்னிங் கொடுக்குறது, அதுக்கப்புறமா சைக்ளோனாலேயோ இல்லை வேற எதுனாலையோ ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மிட்டிகேட் பண்றதா என்ன இவங்களுடைய முக்கியமான ரோல். மெயினா இவங்க எதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, நார்த் இந்தியன் ஓஷன் ரீஜனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த நார்த் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல தான் அரேபியன் சி இருக்கு, அதே மாதிரி பே ஆஃப் பெங்காலும் இருக்கு. புரியுதுங்களா? இவங்க என்ன பண்றாங்க, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இது ரெண்டுல எந்த டிசாஸ்டர் வந்தாலும் அதுக்கு ஏர்லி வார்னிங் கொடுக்குறது, அதுக்கப்புறம் டிசாஸ்டர் ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிசாஸ்டர் மிட்டிகேஷன், எவாக்குவேஷன் எல்லாம் பண்றது யார் பாத்துக்கிறா, இந்த பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோன் வந்து பாத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுடைய 1972ல இவங்க ஆரம்பிக்கும் போது மொத்தம் 8 மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா பங்களாதேஷ், இந்தியா, மால்தீவ்ஸ், மியான்மர், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சுல்தானேட் ஆஃப் ஓமன், தாய்லாந்து. ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஓஷன்ல, அதாவது அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் உள்ள இந்த 8 கண்ட்ரிஸ் மட்டும் தான், ரொம்ப முக்கியம். 8 கண்ட்ரிஸ் யார் யாரு? பங்களாதேஷ், இந்தியா, மால்தீவ்ஸ், மியான்மர், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஓமன், தாய்லாந்து. ஸோ இந்த 8 கண்ட்ரிஸ் மட்டும் தான் இருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? 1972ல இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க, ஃபர்தரா இந்த நேமிங் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து பண்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்து 1972ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா 2000ல என்ன நடக்குது அப்படின்னா மஸ்கட்ல ஒரு சமிட் நடக்குது. ஓமனுடைய மஸ்கட்ல இந்த ஆர்கனைசேஷனோட 27th சமிட் வந்து நடக்குது. ஸோ அந்த சமிட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சைக்ளோனை நேமிங் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அது சம்பந்தமா எல்லா கண்ட்ரீஸ் கிட்ட என்ன பண்றாங்கன்னா நேம்ஸ் சஜஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ அசைன் நேம் டு டிராபிக்கல் சைக்ளோன். ஸோ எல்லா கண்ட்ரியும் என்ன பண்றாங்க, அந்த 2000 மீட்டிங்லேயே முடிவு பண்ணி எல்லா கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து லிஸ்ட் கேட்கறாங்க. ஸோ இதுல 8 கண்ட்ரிஸ் இருக்காங்களா, அந்த 8 கண்ட்ரிஸ் கிட்ட வந்து லிஸ்ட் வந்து கேட்கறாங்க. நீங்க லிஸ்ட் கொடுங்க. லிஸ்ட்னா நான் நேம், இப்போ நம்ம பார்த்தோம்ல ரிமால் அப்படிங்கிற நேம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு 10 நேம்ஸோ இல்லை 15 நேம்ஸோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சர்க்குலர் அனுப்புறாங்க. ஸோ அதுக்கு ஃபைனலாக எல்லா கண்ட்ரியும் என்ன பண்றாங்க, 2004ல அந்த நேம்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ 2004ல இருந்து இந்த நேமிங் ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா 2018ல நடந்த மீட்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இதோட மெம்பர்ஷிப்ல இன்னும் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ அவங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, யமான். இந்த 8 மெம்பர்ஸ் வந்து 5 மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. அப்போ ஆல்ரெடி என்ன பார்த்தோம், 8 மெம்பர்ஸ் பார்த்தோமா, அந்த 8 மெம்பர்ஸ் கூட இப்போ 5 மெம்பர் ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஆர்கனைசேஷன்ல பிடிசில மொத்தம் எத்தனை மெம்பர் இருக்காங்க, 13 மெம்பர் இருக்காங்க. ஸோ 13 மெம்பர்ஸ் வந்து இதுல இருக்காங்க. அப்போ இப்போ கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நியூ லிஸ்ட் வந்து 2019, 20 சம்திங் 20ல தான் ஃப்ரேம் பண்ணாங்க இந்த புது மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 13 மெம்பர் கண்ட்ரிஸ் கொடுத்த நேம்ஸ் தான் நம்ம இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நேம்ஸ் எப்படி யார் கொடுத்ததுன்னு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த டீட்டெயிலாம் வந்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ இப்படி என்ன ஆகுது, இந்த பிடிசி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து எவால்வ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த நேம் பண்றதுக்கு சில கைட்லைன்ஸ் இருக்கு. இந்த நேமிங் பண்றதுக்கு சில கைட்லைன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிஸ் வந்து நேம் சஜஸ்ட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நேம்ஸ் கொடுக்கும்போது ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அந்த நேம் வந்து இருக்கணும். ஸோ அதுல முக்கியமான கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா அந்த நேம் அப்படிங்கிறது நியூட்ரலா இருக்கணும். ஸோ பொலிட்டிக்கல், ரிலிஜியஸ், கல்ச்சரல், ஜெண்டர் பயஸ்ட் இல்லாம நியூட்ரலான நேமா இருக்கணும். ஸோ எந்த வித ரிலிஜனுக்கும் சார்ந்து இல்லாம எந்த ரிலிஜனையும் அஃபெக்ட் பண்ணாம எல்லாமே விஷயத்திலயும் என்ன இருக்கணும், அந்த நேம் அப்படிங்கிறது நியூட்ரலா இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து சென்டிமெண்ட் should not hurt any group sentiments. இந்த இதுல ஒரு 13 கண்ட்ரிஸ் இருக்காங்களா, அந்த 13 கண்ட்ரிஸ்ல எந்த கண்ட்ரியோடைய சென்டிமெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு வந்து நேமிங் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து நாட் ரியூட் ஆர் க்ரூயல். ஸோ இது வந்து ரொம்ப ரியூடாவோ இல்லை ரொம்ப க்ரூயலாவோ வந்து இருக்கக்கூடாது. ஸோ டீசென்டான முறையில் வந்து நேம் இருக்கணும். அடுத்து ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும். ஸோ ஷார்ட்டா இருக்கணும், ஈஸி டு ப்ரொனவுன்ஸ் அண்ட் நாட் அஃபென்சிவ். இது வந்து ப்ரொனன்சியேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கணும். அடுத்து லென்த்தை பொறுத்தவரை ஸோ மேக்சிமம் ஒரு வேர்டு காயின் பண்றாங்க அப்படின்னா அந்த வேர்டுக்கு எவ்வளவுதான் லென்த் இருக்கணும், ஸோ 8 லெட்டர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் 8 லெட்டர்ஸா இருக்கணும். 8 லெட்டர்ஸ் தாண்டி அந்த நேம் வந்து இருக்கக்கூடாது. அடுத்து நாட் ரிப்பீட்டட். ஸோ என்ன அந்த லிஸ்ட் முடிய அடுத்து மறுபடியும் நேம் கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்த நேமை மறுபடியும் ரிப்பீட் வந்து பண்ணக்கூடாது. ஸோ
அப்போ இதெல்லாம் முக்கியமான கண்டிஷன். அடுத்து ப்ரொவைடட் எடுத்து ப்ரொனன்சியேஷன் அண்ட் வாய்ஸ் ஓவர். ஸோ அதே மாதிரி அந்த நேம் எப்படி ப்ரொனன்சியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான அந்த வாய்ஸ் ஓவர் வெறும் அந்த லெட்டர்ல மட்டும் அந்த நேம் எழுதி கொடுத்துட்டா பத்தாது, அந்த அதை எப்படி ப்ரொனன்சியேட் பண்றது, ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து மாறும்ல. ஸோ அதனால எப்படி ப்ரொனன்சியேட் பண்றது அப்படிங்கிறதுக்காக அந்த வாய்ஸ் ஓவரும் கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து என்ன கைட்லைன்ஸ். ஸோ ஒரு கண்ட்ரி ஒரு நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, சஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த லிஸ்ட் அவங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கைட்லைன்ஸ்லாம் அவங்க வந்து அட்ஹர் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து கைட்லைன்ஸ். ஸோ அடுத்து இந்த ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த நேம் எப்படி இது பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா மொத்தம் 13 கண்ட்ரிஸ் இருக்காங்களா, மொத்தம் 13 கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் எத்தனை நேம் கொடுக்கணும் அப்படின்னா 13 நேம் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியா ஒரு 13 நேம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்னா பங்களாதேஷ் ஒரு 13 நேம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க, மொத்தம் 13 நேம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ மொத்தம் 13 கண்ட்ரிஸ் இருக்காங்க, 13 நேம்ஸ். இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 169 நேம்ஸ் இருக்கு. இந்த 169 நேம்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, 2020ல லாஸ்டா நேம் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேம் லிஸ்ட் வந்து 2020ல லாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்படி இருக்கும். இந்த பாக்ஸ் பாத்தீங்க, டேபிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கண்ட்ரியோடைய கண்ட்ரி நேமு. ஸோ கண்ட்ரி நேம் வந்து அல்பபெட்டிக் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷ், இந்தியா, அந்த மாதிரி அல்பபெட்டிக் ஆர்டர்ல என்ன கண்ட்ரி பேர் வந்து எழுதிருப்பாங்க. ஸோ 1 2 இந்தியா, ஈரான் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ட்ரியோட அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து நேம் எழுதிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ற 13 நேம் இதுல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் காலம் 1 காலம் 2 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இருக்கும், காலம் 13 வர லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதுல எப்படி நடக்கும் அப்படின்னா இதுல மொத்தம் 13 கண்ட்ரிஸ் இருக்காங்களா, 13 கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்க, இது 13வது கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, 13th கண்ட்ரி அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் 2020ல சைக்ளோன் அந்த லிஸ்ட் ப்ரோ பண்ணிட்டாங்க. இப்போ 2020ல ஃபர்ஸ்ட் நடக்கிற சைக்ளோனுக்கு என்ன பண்ணுவாங்க, பங்களாதேஷ் என்ன ஃபர்ஸ்ட் நேம் சஜஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதை வந்து கொடுப்பாங்க. அடுத்து செகண்ட் சைக்ளோன் நடக்கும்ல, அதுக்கு செகண்ட் கண்ட்ரி என்னன்னு பார்ப்பாங்க, அவங்க சஜஸ்ட் பண்ண நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இதே மாதிரி 13 இதுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த காலம் முடிஞ்சோன்னா அதுக்கு அடுத்து அடுத்ததுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அடுத்து மறுபடியும் பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் நேம், அடுத்து செகண்ட், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த 13 169 நேம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா வந்து நேம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது வந்து அல்பபெட்டிக் ஆர்டர், இந்த நேம் கண்ட்ரியோட நேம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அல்பபெட்டிக் ஆர்டர்ல கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இது என்ன அப்படின்னா இப்போ பங்களாதேஷ் நடக்குது அப்படின்னா பங்களாதேஷ் ஒரு சைக்ளோன் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பங்களாதேஷ் நேம் தான் கொடுக்கணும், அந்த மாதிரி கிடையாது. எப்படின்னா இந்த மாதிரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் சைக்ளோன் வந்து இந்தியாவில் நடக்குது, அதுக்கு வந்து பங்களாதேஷோட பேரை கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து வேற ஈரான்ல நடக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன இந்தியா இருக்கா லிஸ்ட்ல இந்தியாவோட நேம் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து ஓமான்ல நடக்குதா, அடுத்து 3வது நேம் யார் சஜஸ்ட் பண்ணிருக்கா, ஈரான் சஜஸ்ட் பண்ணிருக்காங்களா, அப்போ ஈரான் சஜஸ்ட் பண்ண நேம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நேமிங் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க, நம்மளுடைய சைக்ளோன்ஸ்க்கு நேம் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்ப இதுல ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னா பார்த்தோம்ல வேர்ல்டு மெட்டீரியலாஜிக்கல் ஆர்கனைசேஷனும், அதுக்கப்புறமா அந்த எக்கனாமிக் ஏசியா அண்ட் ஃபாரிஸ்டுக்கான பசிபிக்கான அந்த எக்கனாமிக் ப்ரொமோட் பண்ற ரீஜன் ஆர்கனைசேஷன். இவங்க ரெண்டு தான் வந்து இது பண்றாங்க. ஸோ அப்ப இந்த நேமிங்கோடைய முக்கியமான நோக்கம், எதுக்காக சைக்ளோனுக்கு நேம் பண்ணணும், நம்ம மித்த எல்லாத்துக்கும் மவுண்டன்ஸ்க்கு நேம் வச்சிருக்கோம், ரிவர்ஸ்க்கு நேம் வச்சிருக்கோம், ஆனா சைக்ளோனுக்கு எதுக்கு நேம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி டு ரிமெம்பர். ஸோ நேம்ஸ் ஆர் ஈஸி டு ரிமெம்பர். தென் நம்பர் ஆர் டெக்னிக்கல். ஸோ இது டெக்னிக்கல் டேமோ இல்லை நம்பரோ கொடுத்தோம் அப்படின்னா அது ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சைக்ளோன், அந்த சைக்ளோட நேம்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன். அடுத்து பப்ளிக் சயின்டிபிக் கம்யூனிட்டி அண்ட் மீடியா அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த சைக்ளோன் ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு இது பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது பண்றோம். அடுத்து ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அவேர்னஸ் கிரியேஷன். ஸோ இப்போ அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு இப்போ நியூஸ் பேப்பர்ல என்ன சொல்றாங்க, சைக்ளோன் ரிமால் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. ஸோ இப்போ இதே சமயத்துல இன்னொரு இடத்துல ஒரு சைக்ளோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேற பேர் வச்சிருப்பாங்க. இந்தியாலே வந்து தமிழ்நாட்டில் ஒரு சைக்ளோன் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு வந்து வேற பேர் வைப்பாங்க. அப்ப என்ன அது மக்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்ப மக்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம ஈஸியா அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக. அடுத்து டிசிமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த சைக்ளோன் பார்த்தீங்கன்னா இயர்லி வார்னிங் ஈஸியா கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறமா ரிமூவ் கன்ஃபியூஷன் வென் மல்டிபிள் சைக்ளோன் சிஸ்டம் ஆர் பிரசன்ட். ஸோ ஒரே கண்ட்ரில ஒரு 3-4 சைக்ளோன் வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியாது, நார்மலா சைக்ளோன் சொன்னோம் அப்படின்னா மக்களுக்கு எந்த ரீஜன்ல உள்ள சைக்ளோன் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஒவ்வொரு சைக்ளோனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் நேம் கொடுத்தோம்னா என்ன ஆகும், நமக்கு வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப இதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா சைக்ளோனுக்கு நேமிங் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே ஜியாகிரபி மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா கலர் கோடிங் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நேமிங் பத்தியும் கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு, ப்ரிலிம்ஸ்லயும் சான்சஸ் இருக்கு, மெயின்ஸ்லயும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம சொன்ன டீட்டெயில் எல்லாமே பாத்துக்கோங்க. இதுல யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற யூபிஎஸ்சி சம்பந்தமா உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டியூட்.